நம்மளை படைச்சது மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு தான். நாம தான் எல்லாத்தையும் இழுத்து போட்டு கவலைகள்லாம் தேவையில்லாமல் இருக்கும். இந்த உலகமே நம்மளை பற்றி தான் தப்பாக நினச்சிருக்கு. இந்த நேரம் அவன் என்ன நம்மளை நினச்சிக்கிட்டு இருப்பான். நம்ம மேலே அன்பு செலுத்த 10 பேர் இருந்தாலும் கூட நம்ம மேலே கடுப்பு ஏற்றுற ஒருத்தர் இருப்பான், அவனை பற்றியே தான் நம்ம கவலைப்படும். அவனுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம பிள்ளைகளை வளர்க்க பார்ப்போம். அவர்கிட்ட பதில் சொல்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையின் பெரு விஷயமாக இருப்போம். ஆனால் நம்மளை சுற்றி இருக்க 10 பேர் 100 பேர் அன்போடு இருக்காங்களா, அவங்கள பற்றிலாம் கவலைப்பட மாட்டோம். யாரோ ஒருத்தர் என்ன செஞ்சாலும் உங்களை பற்றி குறை சொல்லுவார் பார்த்தீங்களா, அவரை மையப்படுத்தி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். இந்த செயல்பாட்டுக்கு அந்த ஆள் என்ன சொல்லுவான், நீங்கள் என்ன பண்ணாலும் இருந்தாலும் உங்களை தப்பாக தான் சொல்லுவான். ஆனால் அவளை பற்றி கவலைப்படுறீங்கல்ல, இந்த பிள்ளைகள்ட்ட நம்ம கற்றுக்க வேண்டியது நான் சொல்றது என்னன்னா, அவனை பற்றி இவங்க கவலையே பட மாட்டாங்க. அவங்கள பற்றி இல்லை, யாரை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்கிறேன், கரெக்டாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, முடிஞ்சு போச்சு. துக்கம் சோகம் எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறதுலாம் பெரும் ஞானிகளின் விஷயம். நம்ம சொல்கிறோம்ல, துக்கம் சோகம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறதுலாம் இருக்கலே கஷ்டங்கிறோம். துக்கம் சோகம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறது எப்படி, இந்த பிள்ளைகள்ட்ட தான் நம்ம கற்றுக்க வேண்டியிருக்கு. எனக்கு பல மன ஓட்டங்கள் ஓடிச்சு இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கத்திலிருந்து அப்படின்னு சொன்னால அதுதான். Download ShareChat.